ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போறா. அப்போ அங்க அவளோட ஏஜ் பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து விளையாடுறதையும், பேசுறதையும், ஒண்ணா சாப்பிடுறதையும் அவ பார்க்கறா. அந்த டே அவளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஏன்னா அன்னைக்கு தான் அவ ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே. அவ எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்க்கறா. ஆனா அவளோட கண்கள் ஒரு மரத்தடியில தனியா உட்கார்ந்திருக்கிற ஒரு பையனை தான் பார்க்குது. அந்த பொண்ணு உடனே நடந்து அந்த பையன்கிட்ட போறா. அந்த பையனும் அந்த பொண்ணை ஒரு ஆச்சரியத்தோட வித்தியாசமாக பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அந்த பொண்ணு அவனை நெருங்கி வந்து உன்னோட பேர் என்னன்னு கேட்குறா. அவனும் என்னோட பேர் சித்தார்த்துன்னு சொல்கிறான். உடனே அவளும் என் பேர் சஞ்சனா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்போமான்னு கேட்குறா. அப்போது அந்த இடத்துல சில்லுன்னு ஒரு காற்று அவனை வந்து மோதுது. சித்தார்த் வானத்தை நோக்கி பார்க்குறான். சஞ்சனாவோட குரலில் அவனுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஃபீல் பண்ணுறான். சித்தார்த் சஞ்சனாவோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி சஞ்சனாவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். உடனே சஞ்சனா சித்தார்த் பக்கத்தில் வந்து உட்காந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. பேசிக்கிட்டே இருக்கா. சித்தார்த்தும் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு அழகான கனெக்ஷன் ஏற்படுது. சித்தார்த்தை சுற்றி கூட்டமாக ஆட்கள் இருந்தாலே அவன் ஒரு நர்வஸாக ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு அது ஒரு புது உலகமாக தெரியும். ஆனால் சஞ்சனாக்கு அது ஒரு வரம் மாதிரி. அவள் எப்போவுமே எல்லார் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவா. கிளாஸில் எல்லார் கூடயும் ஜாலியாக பேசுவா, பழகுவா. அவளோட சைல்ட்ஹுட் டேஸை எந்த கவலையுமே இல்லாமல் என்ஜாய் பண்ணுவா. ஆனால் சித்தார்த் அதுக்கு அப்படியே மாறுபட்டவன். அவன் யார் கூடயும் அவ்வளவா பேச மாட்டான். எல்லார்கிட்டேயும் பதட்டமாக தான் இருப்பான். அவன் யார் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைவும் பட மாட்டான். அவனுக்கான ஒரு கற்பனை உலகத்தை க்ரியேட் பண்ணி அதில் வாழ்ந்துட்டுருப்பான். லன்ச் டைம் அப்போது எல்லாரும் லன்ச்சை ஷேர் பண்ணி சாப்பிட்றது பழக்கம். ஆனால் சித்தார்த் மட்டும் ஏன் எப்போவுமே ஜங்க் ஃபுட்ஸாக எடுத்துகிட்டு வரான்னு சஞ்சனா யோசிக்கிறா. ஒரு நாள் அவள் சித்தார்த் கிட்ட ஏன் எப்போவுமே ஜங்க் ஃபுட்டாக எடுத்துகிட்டு வர, எங்கள் அம்மா ஜங்க் ஃபுட் ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காங்க, நீயும் அதை அதிகமாக சாப்பிடாதன்னு சொல்கிறா. அவள் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சித்தார்த்தோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுபடுது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் சைலண்ட் ஆயிடுறான். அவன் எப்படி சஞ்சனாவோட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறான்? அவன் வெறும் 6 வயசு பையன். உடனே அவன் அப்பா அவன்கிட்ட சொன்னதை நினச்சி பார்க்குறான். அவனோட அம்மா எல்லாரோட இருட்டான இரவையும் வெளிச்சமாக்கிறதுக்காக ஒரு ஸ்டாராக மாறி அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போனதா அவர் அப்பா அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலேயே அவன் நிலவு மேலேயும் நட்சத்திரம் மேலேயும் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருப்பான். சஞ்சனா சித்தார்த்தோட 2 கைகளையும் பிடிச்சி உனக்கு என்ன ஆச்சு சித்தார்த், என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறா. சித்தார்த் ரொம்ப மனசொடைச்சு பேசுகிறான். என்னோட அப்பா எங்கள் அம்மா ஒரு ஸ்டாராக மாறி எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டதா சொன்னாருன்னு சொல்கிறான். அந்த நாள் முழுக்க சித்தார்த் ரொம்ப சோகமாகவே இருக்கான். ஆனால் தனியாக இல்லை, அவன் கூட சஞ்சனாவும் இருக்கா. சஞ்சனா அவளோட அம்மா செஞ்ச பாதி ஃபுட்டை சித்தார்த் கூட ஷேர் பண்ணிக்கிறா. அவங்க 2 பேரும் எதுவுமே பேசாமல் அவங்களோட கைகளை இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சஞ்சனா அவள் வீட்டுக்கு போய் அவன் அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. அந்த நாளுக்கு அப்புறம் சஞ்சனா லஞ்ச் பாக்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சித்தார்த் கூட ஷேர் பண்ணிப்பா. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. சஞ்சனா அவன் கூட இருக்கும்போது சித்தார்த் கம்ஃபர்டபுளாக இருக்க ஆரம்பித்தான். அவனுக்கு யார் கூடயும் சேர்ந்து விளையாடுறது பிடிக்காது. ஆனால் சஞ்சனா எப்போவுமே அவன் பக்கத்தில் வந்து அவன் கையை பிடிச்சி வா விளையாடலான்னு கூப்பிடுவா. அப்போது அவனால் அதை மறுக்கவே முடியாது. சித்தார்த் சஞ்சனாவோட விளையாட ஆரம்பித்தான். சஞ்சனாவோட அதிகமாகவே அவகிட்ட பேச ஆரம்பித்தான். ட்ராயிங் பண்ணுறது, கவிதை பாடுறது, படிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே இவங்க ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவாங்க. சஞ்சனா சித்தார்த்துக்கு எப்படி கிட்டார் வாசிக்கிறது, எப்படி கவிதை எழுதுறதுன்னெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த நிகழ்வெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. சஞ்சனாவோட விளையாட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனாலும் அவள் எப்போவுமே சித்தார்த் பக்கத்தில் தான் இருப்பாள். சித்தார்த் யாரையும் பெருசாக கண்டுக்கவே மாட்டான். ஆனாலும் அவன் கண்கள் எப்போவுமே அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டான சஞ்சனா தேடிக்கிட்டே தான் இருக்கும். வருஷங்களும் நேரமும் ஒரு காற்றை மாதிரி கடந்துடுச்சு. சித்தார்த் படித்து முடித்து பட்டம் வாங்குறதுக்காக ஸ்டேஜை நோக்கி போகிறான். அங்கே எல்லாருமே அவனை ரசிக்கிறாங்க. இப்போது அவன் கான்ஃபிடெண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கான். அவன் அந்த காலேஜ்லேயே ரொம்ப டேலண்டடான ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறியிருக்கான். அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவன் நல்லா கிட்டார் வாசிப்பான். நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணி நிறைய ப்ரைஸஸும் வின் பண்ணியிருக்கான். இப்போது அவன் நிறைய கதைகளும் கவிதைகளும் எழுதுகிறான். எப்படி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டால் இவ்வளவும் பண்ண முடியும்னு எல்லாரும் அவனை வியந்து பார்க்குறாங்க. இப்போ அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனாலும் அவன் கவலையாக தான் இருப்பான். அங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் போலியாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த ஸ்டேஜில் இருந்து கிளம்புறான்.
சித்தார்த் இயற்கையை ரசிச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனோட கண்கள் அவனோட ஸ்கூலை பார்த்து நிக்குது. அவன் அந்த ஸ்கூலை நோக்கி போறான். ஆமா, அது அவனோட ஸ்கூல் தான். அவன் அந்த ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது அவன் கண்கள் எதையோ தேட ஆரம்பிக்குது. அவன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட எப்போவுமே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெஷலான அந்த மரத்தடி தான். அந்த மரம் இப்போ ரொம்ப பெருசா வளர்ந்துடுச்சு. எல்லா இடத்துலயும் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வருது. உடனே அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். அந்த நைட் அவனோட டைரியை திறந்து ஒரு கவிதையை எழுதுறான். எனக்கு கோபம் வந்தா நான் யார்கிட்ட போய் கோபப்பட முடியும்? அந்த மகிழ்ச்சியான தருணம் என்னோட வாழ்நாள் முழுக்க என் கூட இல்லை. அந்த ஞாபகங்கள் திரும்பியும் என்னோட நினைவுக்கு வருது. எல்லா நொடியும் இல்லைனாலும் சில நேரங்கள்லன்னு சொல்லி அந்த கவிதையை முடிக்கிறான். அப்போ ஜன்னல் வழியா சில்லுன்னு ஒரு காத்து வந்து அவனை மோதுது. உடனே அவன் டேபிள்ல இருந்த சஞ்சனாவோட போட்டோவை பார்க்குறான். அதை பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறான். ஏன் அவ அனுபவிச்ச வலியையும் வேதனையும் என்கிட்ட சொல்லலை, ஏன் என்னை அவ தனியாக விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டே வானத்தை பார்க்குறான். அங்கே நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த இரவில் அவன் மட்டும் தனியாக இல்லை, அவனோட அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவன் கூடவே தான் நட்சத்திரமாக வானத்தில் இருக்காங்கன்னு உணர்றான். உடனே அவன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து படிக்கிறான். நான் நம்ம மேற்படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக சில புக்ஸ் வாங்கியிருக்கேன், நாளைக்கு உனக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் ஒரு ஜொலிக்கிற நட்சத்திரத்தை பார்த்து, சஞ்சனா உயிரோட இருந்தப்போவே நான் இதய நோய் நிபுணராக இருந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். சஞ்சனாவும் ஒரு இதய நோயால் பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்கா. அதுக்காகவே சித்தார்த் இதய நோய் நிபுணராக இப்போ உருவெடுத்திருக்கான். சஞ்சனா சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் அவன் இப்போ செஞ்சிட்ருக்கான். சித்தார்த்துன்ற பேரில் சஞ்சனாவோட நினைவுகளில் அவன் சஞ்சனாவாகவே மாறியிருக்கான்.